மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக நிலம் கையகப்படுத்தும் விவகாரம் தொடர்பாக மனு அளிக்க சென்ற பொழுது அமைச்சர் மூர்த்தி உரிமையில் பேசியதாக குற்றம் சாட்டி அவரது உருவ பொம்மையை சின்ன உடைப்பு கிராம மக்கள் எரிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில்குமார் வழங்க கேட்கலாம். செந்தில்குமார், இந்த சம்பவம் குறித்து சொல்லுங்க. மோகன், வணக்கம். மதுரை விமான நிலைய விரிவாக்க பணியானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விமான நிலைய விரிவாக்க பணிக்காக நிலம் கையகப்படுத்துதல், சுற்றுச்சுவர் அமைத்தல் போன்ற பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து சின்ன உடப்பு கிராம பகுதியில் சுமார் 10 நாட்களாக போராட்டங்கள் தொடர்ந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இன்று அமைச்சர் மூர்த்தியின் உருவ பொம்மை எரிக்க முயற்சி செய்து சாதி வன்மத்துடன் பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்து வைத்து சின்ன உடப்பு கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக நிலம் கையகப்படுத்தும் விவகாரத்தில் தங்களுடைய உரிமை மறுவாழ்வு மற்றும் இழப்பீடு வழங்க கோரி நீண்ட நாட்களாக போராடி வரும் சின்ன உடைப்பு கிராம மக்கள் தற்போது தமிழக வணிகவரித்துறை பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்திக்கு எதிராக பெரும் போராட்டத்தில் முன்னெடுத்துள்ளனர். நேற்று மதுரையில் நடைபெற்ற மக்கள் கருத்து குறித்த சட்டத்தில் திமுக எம்பி கனிமொழி அவர்களிடம் மனு அளிக்க சென்ற போது அமைச்சர் மூர்த்தி தங்களை ஒருமையில் பேசியதாகவும் அவமதித்ததாகவும் ஜாதி வன்மத்துடன் நடந்து கொண்டதாகவும் கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து தற்பொழுது மூர்த்தி அவர்களின் உருவ பொம்மையை எரித்து இங்கு உடனடியாக காவல்துறையை தடுத்து நிறுத்தின. விமான நிலைய விரிவாக்க பணிகளுக்காக சின்ன உடப்பு கிராமத்தில் உள்ள வீடுகளை காலி செய்ய அதிகாரிகள் முதற்பட்ட போது கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக அப்பகுதியில் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தங்களுடைய மாற்று இடம் மற்றும் கூடுதல் இழப்பீடு வழங்காமல் வெளியேற மாட்டோம் என மக்கள் உறுதியாக கூறி வரும் நிலைமையில் நேற்று கூட்டத்தில் எம்பி கனிமொழியிடம் முறையிட்டு சென்றனர். அப்போது அங்கிருந்த அமைச்சர் மூர்த்தி இந்த கிராமத்திலே நான் தான் காப்பாற்றினேன் என்று கூறியதாகவும் தங்களை மிகவும் ஒருமையில் பேசி ஜாதி ரீதியிலான வன்மத்தை வெளிப்படுத்தியதாகவும் குற்றச்சாட்டு மக்கள் மூர்த்தி மீது வைக்கின்றனர். மேலும் அமைச்சரை கண்டித்து இன்று சின்ன உடைப்பு கிராமத்தில் திடீரென நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் அமைச்சரின் செயல்பாடுகளையும் முதல்வர் ஸ்டாலின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் அமைச்சர் மூர்த்தியின் உருவ பொம்மையை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட போது அங்கிருந்த காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தற்போது அந்த பகுதியில் பதற்றம் நிலவுவதால் கூடுதல் போலீசார்கள் குவிக்கப்பட்டு அமைச்சருக்கு எதிரான இந்த திடீர் போராட்டத்தில் உருவ பொம்மை எதிர்ப்பு சம்பவம் குறித்து மதுரையில் பெரும் அரசியல் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நிலம் கையகப்படுத்துவதில் சுமார் 633 ஏக்கர் விமான நிலைய விரிவாக்கத்துக்காக கையகப்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த பகுதியில் தொடர்ந்து 10 நாட்களாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. மோகன், விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சந்தி. தலைமையில தான் செய்யறாங்க. கோஷம் மட்டும் போடுங்க.